Hello. Mic check 1 2 3. Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்ல செட்டப்பா இல்ல அறிவு இருக்குதா இல்லையா உண்மையாவே பாத்தீங்கன்னா பயங்கர காண்டாவுது எனக்கு. நேத்து ட்விட்டர்ல few videos நான் பார்த்தேங்க. few videos கிடையாது. அந்த ஒரு வீடியோ தான். அது இப்ப நான் ப்ளே பண்றேன் பாருங்களேன். இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல இருக்குது தலபதி அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முட்டா பசங்க நேத்துலாம் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு நிறைய ஃபார்வர்ட் வந்தது. நான் டிராவல்ல இருக்கிறதால எனக்கு நெட்வொர்க் கிடைக்கல. சோ அதுக்கு அப்புறம் நேத்து நைட் இங்க பீச் கிட்ட போனா சிக்னல் கிடைக்கும்னு சொன்னாங்க. போன உடனே டங்குன்னு மெசேஜ் இன்ஸ்டாகிராம்லயும் சரி ட்விட்டர்லயும் சரி ப்ரோ பாருங்க ப்ரோ கேரளால என்ன பண்ணிட்டாங்க பாருங்க ப்ரோ தலபதியே அப்படினாங்க. சரி நானும் ஓபன் பண்ணி பார்த்தேன். அப்படினா தான் பண்ணிட்டாங்க. எல்லா ஃபேன்ஸ் மீட் பண்ணிட்டு தானே இருக்காரு. யாரையும் கண்டிப்பா டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ஷூட் முடியற வரைக்குமே டெய்லி அவ்வளோ கிரவுட் வராங்க. அவங்க எல்லாருக்காக பஸ் மேல நின்னு எல்லாருக்கும் ஹாய் சொல்றாருன்னு. யாரோ ஒரு ஆக்டரு அவர் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விடும்போது ஒருத்தர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆக்டருக்கு பார்த்தீங்கன்னா கிஸ் கொடுக்க போயிட்டார். அது எப்படின்னா லிப் டு லிப். அந்த ஒரு ஆக்டரோட ஹேர் ஸ்டைலு இப்போது தளபதி அவங்களோட ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. இந்த தளபதி பிடிக்காத சில நாய்ங்க இருப்பானுங்கள ட்விட்டரில் அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா இவங்களுக்கு இதான வேலை இப்படி ஏதாவது ட்ரோல் பண்ணிட்டு தான் நம்ம டெய்லி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுப்பெடுத்து சுற்றுற சில நாய்ங்க என்ன பண்ணிட்டானுங்க அந்த வீடியோவை போட்டு உங்கள் தளபதியின் கேரளா என்னடா லிப்லாக்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாப்புல. அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கே ஃப்ரேம் கிளியராக தெரியுது. அவர் பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற ஒரு ஆக்டர். இது எப்பயோ நடந்த ஒரு விஷயம். அந்த ஃபுட்டேஜ் எடுத்து கேரளாவில் இவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸை பார்த்து எப்படி இந்த மனுஷனுக்கு கேரளாவில் இவ்வளோ ஃபேன் பேஸு தமிழ்நாட்டில் தான் இத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்தா அதை விட அதிகமாக கேரளாவில் பயங்கரமான க்ரௌடு வருது, கேரளாவில் பயங்கரமான ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றெரிச்சலில் ரொம்ப வயிறு பார்த்திங்கன்னா எரிஞ்சிருக்கும். அதில் அந்த ஸ்மோக்லாம் வெளியே வரும்போது தீஞ்ச ஸ்மெல்லு நம்ம மனுஷனால் பார்த்திங்கன்னா அரிப்பு தாங்க முடியாமல் ஏதாவது ஒன்று ட்ரோல் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு பரப்பி விட்டாப்புல. இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியம் கிடையாது மெயினாக ப்ரொடக்ஷன் டீமுக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த வீடியோவில் இருக்கிறது தளபதி கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா ஒரு கனடாவில் இருக்கிற ஆக்டர். ஐ திங்க் அவரோட பேர் ஏதோ நேற்று தான் நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன், தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் இங்கே ட்ரிப்பில் இருக்கும்போது இங்கே இருக்கிற நம்ம கூட வந்த நண்பர்களே சொல்கிறாங்க என்னாஜி கேரளாவில் தளபதி ஏதோ உமா கொடுத்துட்டாங்களாமே அப்படி கொடுத்துட்டாங்களே இப்படி. சரி வீடியோவை பார்த்தா எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்டா சரி நீ ட்ரோல் தான் பண்ணிட்டு போ, அதுக்கு நீ இவ்வளோ கீழ்த்தனமாக பண்ணுவேன். எனக்கு நீ இதெல்லாம் பண்ணும்போது தான் உனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் இருப்பார்ல அவர் நினச்சா தான் எனக்கு பாவமாக இருக்குது. ஏன்னா இது ட்ரோல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜஸ். அந்த ஆக்ட்ரஸ் யாருன்னு உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஏண்டா ஒரு கேரளாவில் போயிட்டு ஒரு மனுஷன் 14 வருஷம் கழித்து எல்லாரையும் மீட் பண்ணி க்யூட்டாக ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டு மாலெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாரையும் மீட் பண்ணிட்டு பஸ் மேலே நின்று எல்லாருக்கும் ஹாய் சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா மனுஷன் இருக்கிற டயர்டுக்கு மேலே ஏறி போய் நின்று இதெல்லாம் பண்ணுறாரு. நம்ம தான் அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த மனுஷன் அப்படின்னு இல்லாமல் இவருக்கு எப்படி இவ்வளோ க்ரௌடு வருது அப்படின்ற ஒரு வயிற்றெரிச்சலே பார்த்தீங்கன்னா பண்ணுற சில சிலுக்கு வேலைங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா சிலுக்கு வேலை. எனக்கு தெரிஞ்சு அந்த மீம்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பான்ல அந்த நாய் பிறப்பே அப்படி தான் போல். பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரி அடுத்தவங்களை கலாய்ச்சி ட்ரோல் பண்ணி அவனை செல்ஃப் சாட்டிஸ்ஃபை. இவங்களாம் என்ன சொல்கிறதுனா இந்த சோஷியல் மீடியா சைக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. அவனுங்க தான் இவனுங்களாம் உண்மையாக சொல்ல போனால். எனக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர காண்டாச்சுங்க. சரி இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ பண்ணணுமான்னு கேட்டால் பட் நான் கிளாரிஃபை பண்ணணும்ல சில விஷயங்கள்லாம். எனக்கு கிளாரிஃபை பண்ணலன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் மைண்டு ஒர்க் ஆகாது. அந்த வீடியோ தளபதி கிடையாது, 100 கிடையாது, 1000% அந்த வீடியோவில் இருக்கிறது தளபதி கிடையாது. இது ஒரு வாட்டி கிடையாது, 2 வாட்டி கிடையாது, எத்தனை வாட்டினா அங்கே கேரளாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ மாசான ஒரு விஷயம்லாம் அங்கே நடக்குதுன்னு. எதுக்கு தேவையில்லாமல் எச்ச வேலை. ஸோ போய் குழப்ப பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரோல் பண்ணுறாங்க அந்த வீடியோ வச்சு அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்போது கொஞ்சமாவது புத்தி வரட்டும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பை கைஸ். தளபதி கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.